ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க குழந்தைனுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் vlog தான். ஆக்சுவலா 4 நாள் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த 4 நாள் ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு vlog உங்களுக்கு அப்லோட் பண்றேன். மேரேஜ் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா May 18, அதாவது மண்டே. ஆனா நமக்கு சாட்டர்டேல இருந்தே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரைடே நைட்டே பாத்தீங்கன்னா எல்லாரும் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் சாட்டர்டே காலையில பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன், அன்னைக்கு மதியம் ஹல்தி ஃபங்க்ஷன், அன்னைக்கு நைட்டு பேச்சுலர் பார்ட்டி, அப்புறம் சண்டே ஈவினிங் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், மண்டே மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்புறம் டியூஸ்டே பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்ல இருந்து கறி விருந்து. ஸோ இந்த 4 நாள் ஃபங்க்ஷன் தான் நமக்கு இருக்கு. இது வந்து சாட்டர்டே காலையில 4 மணிக்கே எல்லாரும் எந்திச்சு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா 6 மணிக்கு பந்தக்கால் நடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியில ரெடி ஆகி இப்படி வாசல்ல வந்து நின்னோம். அந்த அந்த பந்தக்கால்குள்ள அந்த பூஜை அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு எல்லாருமே எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்குமே டவுட் வரும். எதுக்கு அப்படின்னா பந்தக்கால் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம இப்ப பொண்ணு வீட்டுக்கு போகணும். அங்கதான் ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு ஹல்தி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக சொல்றேன். ஹிந்தில ஹல்தி அப்படிங்கறத தமிழ்ல நம்ம மஞ்சள்னு சொல்லுவோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மஞ்சள் பூசி விளையாடுற ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ அதுக்கு தான் எல்லாருமே எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டிருந்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பந்தக்கால் நடக்கிற அந்த பூஜை எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஏன்டா ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டீங்க, எப்படி நீங்க எல்லாரும் கிறிஸ்டியனா இருக்கீங்க ஆனா சின்ன மாமியார் வீட்டுல எல்லாருமே ஹிந்துவா இருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னுடைய மாமா இருக்காங்க இல்லையா, மாமனார், அவங்க வந்து பிறந்ததுல இருந்தே ஹிந்து தான். எங்க அத்தை ஆனா பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன். ஆனா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணும்போது வேற வேற ரிலீஜியனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்போ வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது கூட எங்க மாமா ஹிந்து தான், எங்க அத்தை கிறிஸ்டியன். ஸோ மாமா கூட பிறந்தவங்க அவங்க அம்மா அப்பா அண்ட் அவங்க சித்தப்பா ஃபேமிலி இப்படி எல்லாருமே ஹிந்து தான். அதே இது எங்க அத்தை வீட்டுல எல்லாருமே கிறிஸ்டியன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா வந்து அத்தையை கம்பல் பண்ணவே இல்லை, நீ ஹிந்து ரிலீஜியன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ, என்னுடைய விருப்பம் என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்காங்க. ஆனா பிள்ளைங்களை நம்ம கம்பல் பண்ணவே கூடாது, பிள்ளைங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்காங்க. ஆனா இயர்ஸ் போக 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 எங்க மாமாக்கு கிறிஸ்டியன்ல உள்ள எல்லாமே பிரேயர்ஸ் எல்லாமே நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்க மாமா வந்து அப்படியே கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. ஸோ அதனால எங்க ஃபேமிலி எல்லாருமே இங்க கிறிஸ்டியனா இருக்கும். ஆனா மாமா கூட பிறந்தவங்க அவங்க சித்தப்பா அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே அதனால ஹிந்துவா இருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பந்தக்கால் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படி காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ நேரா பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்ணு வீடு பாத்தீங்கன்னா சிவகாசி. நம்ம மதுரையில இருந்து சிவகாசி போனோம் அப்படின்னா 2 மணி நேரம் டிராவல் பண்ணணும். ஸோ அப்படியே 2 மணி நேரம் டிராவல் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் டயர்டா தான் இருந்தது. ஆனா போனதும் சில்லுன்னு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்களா, அதை குடிச்சதும் நல்லாவே ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இதுலதான் உட்கார்ந்து மஞ்சள் பூசணும் அப்படிங்கறதுக்காக அந்த செட்டப் அப்புறம் எல்லாமே சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மாடியில தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பொண்ணும் பாத்தீங்கன்னா அழகா ஒரு எல்லோ கலர்ல லெஹங்கா போட்டிருந்தாங்க. மாப்பிள்ளையுமே எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. 2 பேருக்கும் ரொம்ப மேட்சிங்கா இருந்தது. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி மாலை மாத்திட்டு அந்த இதுல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் அத்தை தான் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மஞ்சள் தடவி விட்டாங்க. அதாவது மஞ்சளும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல வச்சிருக்காங்க. மாவில இருக்கு இல்லையா, அதை தான் மஞ்சள் அப்படி தொட்டு தொட்டு அவங்களுடைய கன்னத்துல, கையில, அப்புறம் கால்ல இந்த 3 இடத்துலயும் பூசி விட்டாங்க. அப்புறம் உதிரிப்பூ நிறைய இருந்தது. அந்த உதிரிப்பூவை வந்து ஒருத்தருக்கு பொண்ணு மாப்பிள்ளை மேல போட்டு அவங்கள பிளஸ் பண்ணாங்க. அப்புறம் என்னுடைய அத்தை பண்ணாங்க. இப்படி வந்திருக்கிற லேடிஸ் எல்லாருமே பண்ணி விட்டாங்க. அப்படி நான் என்னுடைய கோ சிஸ்டர் அக்கான்னு எல்லாருமே பண்ணோம். இப்படிதான் அவங்கள பிளஸ் பண்ணோம். இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தது. பொதுவா இது நார்த் இந்தியன் கல்ச்சர் தான், அப்படிதானே? ஆனா இப்ப நம்ம ஊர்ல இதை நிறைய பேர் பண்றாங்க. சோ அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியும் அவங்க மேல ஊத்தி விடணும். சோ அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நார்த் இந்தியால கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு ஹல்தி ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அது வந்து பொண்ணு வீட்டுல வச்சு பொண்ணுக்கு, மாப்பிள்ளை வீட்டுல வச்சு மாப்பிள்ளைக்கு, அப்படி தனித்தனியா தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அது எதுக்கு ஆக்சுவலா பண்றாங்க அப்படின்னா, மஞ்சள் நம்ம முகத்துல பூசணும் அப்படின்னாலே நம்ம முகத்துக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், அப்படிதானே? முந்தி காலத்துல எல்லாம் எல்லாருமே மஞ்சள் பூசி தான் குளிப்பாங்க. அது முகத்துக்கு நல்ல ஒரு அழகு கொடுக்கும், நம்ம முகத்தை நல்லா பிரைட்டா காட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால கல்யாணத்துக்கு முதல் நாள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி நம்ம பூசி அவங்களை இது பண்ணும்போது அவங்களுடைய முகம் அடுத்த நாள், அதாவது கல்யாணத்தன்னைக்கு நல்லா பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன். இது போக நார்த் இந்தியால 2-3 ரீசன் கூட இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசன் இதுதான். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நல்லா மஞ்சள்லாம் பூசி விட்டு நல்லா விளையாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேம்ஸும் பொண்ணு வீட்டுல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சும்மா உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளவா நேரம் போகாது. இந்த மாதிரி கேம்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது இன்னும் பார்க்க நல்லா ஜாலியா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீமா தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லா பொண்ணு டீம், இன்னொரு சைடு ஃபுல்லா மாப்பிள்ளை வீட்டு டீம் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை ஒரு கையில ஒருத்தங்க கையில கொடுப்பாங்க. அவங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி 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 ஃபைனலா ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ் வந்து ஃபில் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண டீம் தான் வின்னு. ஆனா நாங்க அதுல தோக்க தான் செஞ்சோம். பொண்ணு வீட்டுல தான் வின் பண்ணாங்க. ரெண்டாவது கேம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாயில நம்ம ஸ்ட்ரா வச்சிருக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளரை ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைனலா இருக்கிற ஆள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். கீழே ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கேமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னா இருந்தது எல்லா கேமுமே. ஆனா இதுலயுமே நாங்க வின் பண்ணல. பொண்ணு வீட்டுல தான் அவங்க வின் பண்ணாங்க. வின் பண்றோம் வின் பண்ணல அப்படிங்கறதுலாம் செகண்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் வந்து ரொம்ப ரேரா தான் நமக்கு கிடைக்கும். நார்மலா நம்ம வீட்டோட ரொட்டீன் லைஃப் வேலை அப்படின்னு தான் போகும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் அப்படி ஏதாவது வந்தாதான் இந்த மாதிரி கேம்ஸே நம்ம பண்ண முடியும். மற்றபடி டிவியில தான் கேம்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமே தவிர நம்ம செய்ய முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி நல்ல சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத விட நல்லா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் ஃபேமிலியா இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு மதியம் லஞ்ச் வந்து பொண்ணு வீட்டுல அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அங்க சாப்பிட்டுட்டு அப்படின்னாங்க மறுபடியும் மதுரைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் லைட்டா மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகி நைட்டு பேச்சுலர் பார்ட்டிக்கு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. பார்ட்டி அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாரும் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஸோ அதனால நானு ட்ரிஷன் அப்பா ட்ரிஷன் எல்லாம் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். நம்ம புதுசா ஒரு ஷரரா எடுத்திருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஷரரா ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். எல்லாரு கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு நல்லா சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. மாப்பிள்ளையும் பாத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ண முடியும். இல்லைன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில இருப்போம். அவங்களுக்கு அந்த டெய்லி ரொட்டீன் லைஃப்லயே அப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாதான் அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் மீட் பண்ணும்போது ஃபன்னுக்கு மட்டும் கண்டிப்பா குறைச்சலே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கிண்டல் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு டான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப அன்னைக்கு நைட்டு ஜாலியா இருந்துச்சு. டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சின்னதா கேக் கட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கேக்ல என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்களேன். குட் பை சிங்கிள் லைஃப், டுமாரோ ஐ ஹாவ் ஹாப்பி ஒய்ஃப்னு சொல்லிட்டு அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக்குமே பிளாக் கலர்ல. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. குழந்தைங்களும் எப்பதான் கேக் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியில இப்படி எல்லாருமே சேர்ந்து நின்று கேக் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி ஊட்டி விட்டு அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலேயே ஆயிருக்கும். உட்காந்து தூக்கமே வர மாட்டேங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் சுத்தம் நமக்கு தூக்கமே வராது. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்ன்னு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பேசிட்டு இருக்கும்போது டைம் போறதே தெரியல. அதுக்கப்புறம் சீக்கிரமா தூங்கினாதான் காலையில எந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பணும். அப்புறம் இந்த அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் தனித்தனியா ஃபேமிலி போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இதுதான் இன்னைக்குள்ள ஹல்தி விளாக், அப்புறம் பேச்சுலர் பார்ட்டி விளாக். நாளைக்கு என்கேஜ்மெண்ட் விளாக் வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.